தமிழகத்தை பொறுத்தமட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில்தான் மல்லிகை நாற்றுகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. ஆனாலும் தங்களுக்கு அரசின் சார்பில் கடன் உதவி உள்ளிட்ட எந்த உதவியும் வழங்கப்படுறதில்லை அப்படின்னு விவசாயிகள் வேதனையோட சொல்றாங்க. இது குறித்த ஒரு செய்தி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீன்பிடி தொழிலுக்கு அடுத்தபடியாக விவசாயம் முக்கிய இடத்தை பெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மல்லிகை நாற்று உற்பத்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக தங்கச்சிமடம் பகுதியில்தான் அதிகளவில் மல்லிகை நாற்றுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. முதலில் நாற்று நடக்கூடிய மணல் பாங்கான இடங்களை கொத்தி சமப்படுத்தி நாற்று நட்டு இதனை ஒரு வருட காலத்திற்கு பராமரித்து வருகின்றனர். முற்றிலும் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த மல்லிகை நாற்றுகள் உருவாக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். மேலும் இந்த செடியை வெட்டி பந்தல் அமைத்து அதில் பதியம் போட்டு 35 முதல் 45 நாட்களுக்கு சூரிய ஒளியே படாமல் வளர்த்து வருகின்றனர். பின்னர் பந்தல் பிரிக்கப்பட்டு மேலும் 90 நாட்கள் கழித்தவுடன் அதை விற்பனை செய்வர். நாற்று நட்ட 3 மாதங்களில் இருந்து செடிகள் பூக்க ஆரம்பித்து விவசாயிகளுக்கு பலன் தர தொடங்கிவிடும். மதுரை மல்லின்னு சொல்லிட்டு தான் பேர் இந்த ஏரியாவுக்கு பூரா உண்டு. அந்த மதுரைக்குமே நாற்று உற்பத்தி பண்ணி கொடுக்கறது தங்கச்சிமடம் கிராமத்துலேருந்து தான் போகுது. ஆனால் தங்கச்சிமடத்தில் இதை ஒரு தொழிலாகவே அரசும் ஏற்றுக்கிறல, மாவட்ட நிர்வாகமும் ஏற்றுக்கிறல. இங்கே என்ன மீனவர்கள் மீன்பிடி தொழில் தான் அப்படிங்கிறது தான் இருக்க அளவு விவசாயத்தையே எடுத்துக்கிறல. இந்த தொழிலில் 5000 குடும்பங்கள் நேரடியாக ஈடுபட்டு இருப்பதாகவும் 25,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தொழிலை சார்ந்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அரசு சம்பந்தப்பட்ட எந்த உதவியுமே அரசு நலன்களோ, அரசு உதவிகளோ, அரசு கடன்களோ இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கிறதில்ல. இதுவரைக்கும் கிடைச்சதில்லை. அது கொஞ்சம் மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் உதவி பண்ணால் இந்த விவசாயிகள் கொஞ்சம் முன்னேறி விவசாயமும் வாழ்றதுக்கான வழி இருக்கும். ஆனாலும் அரசு இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள தங்களுக்கு எந்த சலுகையும் வழங்குவதில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மல்லிகை விவசாயிகளை அரசு கவனத்தில் கொள்ளுமா? மணமீசும் மல்லிகைப்பூ விவசாயிகளுக்கு மானிய முறையில் கடன் தொகை வழங்க வேண்டும் என்பதே மல்லிகைப்பூ விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தங்கச்சிமடத்தில் இருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.